இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுனால பல விதமான மக்கள் எதிலெல்லாம் அவர்கள் வாடி வதங்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள் வாழ்வு பெற முடிந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்ததுனால எவ்வளவு பேர் ஆண்டவருக்குள்ளாய் கடந்து வந்த பொழுது குருடர்கள் கண் பார்வைகளை பெற்றார்கள், செவிடர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள், முடக்குவாத காதர்கள் தாங்கள் கால்கள் மீண்டும் வலிமை பெற்று நடக்க ஆரம்பித்தார்கள், மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைந்தார்கள். இன்று பல்வேறு விதமான காரியங்களை இயேசு இந்த உலகத்தில் வந்து செய்தார் என்பதை இன்று வெளிப்படுத்துகின்றது. ஆக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை நம்பினவர்கள், அவர்களுக்கு பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை அவர் பொழிந்தார். யாரெல்லாம் அவரை பின்தொடர்ந்து வந்தார்களோ, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து அவர் வாழ்வை பின்தொடர்ந்து வந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறினார்கள். குருடர்கள் பார்வை பெற்றார்கள், வாழ்வை இழந்தவர்கள் மீண்டும் வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களை மீண்டும் மனிதன் என்கின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து மற்றவர்களோடு சேர்ந்து வாழும்படியாய் அவருடைய கரைகளை அவர் மாற்றினார். இன்று நாமும் இயேசுவை பின்பற்றுகின்றோம். ஆக கிறிஸ்துவின் பிறப்பு மற்றவர்களுக்கு வாழ்வு தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கின்றோம் என்றால் நம்மால் மற்றவர்களுக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும்.